காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு திட்டம். இன்னைக்கு எனக்கு அந்த திட்டம் எவ்வளோ முக்கியமான திட்டம் அப்படின்னா, ஒரு தடவை தலைவர் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் விசிட் பண்ண போகிறாரு. அப்போ அந்த ஸ்கூலில் ப்ரேயர் நடக்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த ஸ்கூலில் மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்தது தலைவர் அங்கேருந்து பார்க்குறாரு. ஆனால் தலைவர் பார்க்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தெளிவாக அந்த பையனை மட்டும் நகர்த்தி வேற ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போயிடுறாங்க. வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த பையனை பாதுகாக்கும் போது தலைவர் அந்த அரங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் அந்த பையன் மயங்கி விழுந்தார் அப்படின்னு. ஐயா காலையில் சாப்பிடலை, அதனால் பையன் மயங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. உடனே அவருக்கு கன நேரத்தில் ஒரு திட்டம் உருவாகுது. அதுதான் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தின் மூலியமாக ரொம்ப சத்தான உணவுப் பொருட்களை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு ஒரு பசியை போக்குன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக நம்ம தளபதியார் விளங்குறாரு. அதன் மூலமாக தான் இன்னைக்கு எண்ணற்ற மாணவர்கள், எண்ணற்ற குழந்தைகள் இன்னைக்கு பசியாடுறாங்க. அதாவது பசியை போக்குனா அவனுக்கு அறிவும் சிந்தனையும் வளரும். அது பசி ஒரு கல்விக்கு தடையாக இருந்துடக்கூடாது. அதுவும் கல்விக்கு ஏழ்மை ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றதான் தலைவர் கலைஞரோட பாணி. அதே பாணியில் தான் நம்ம தளபதியாரும் இன்னைக்கு விளங்குறாரு அப்படின்றதுக்கு அந்த திட்டம் மிக முக்கியமான திட்டம். அடுத்து